அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு எம்பிபிஎஸ் பிடிஎஸோட ரவுண்ட் 1 ரிசல்ட்டு. ஸோ ஒரு 4 ப்ரைவேட் யூனிவர்சிட்டி மற்ற எல்லா வீடியோஸும் பார்த்துருங்க ஒரு தடவை. ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தோம். கவர்மெண்ட் கோட்டாக்கு என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், மேனேஜ்மெண்ட் கோட்டா என்ன ரொம்ப அதிகமாக இருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த கேட்டகரியில் இப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டாவோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 16, 20 எல்லாம் சேர்த்து 21, 22 வரைக்கும் வாங்குறாங்க சார் அப்படின்னு ரொம்ப பயந்துட்டு இருந்த ஒரு சூழ்நிலையும் கூட மாணவர்கள் எந்த அளவுக்கு இது அக்ரெசிவாக பார்த்துருக்குறாங்கன்றதை பார்த்துக்கலாம். ஸோ கட் ஆஃப் நம்ம செக் பண்ண போகிறோம். நம்பர் 1 ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டு, அதோடைய 4 ப்ரைவேட் யூனிவர்சிட்டியோட கடைசி மதிப்பெண்ணானது 434. சரிங்களா? அடுத்து தெலுங்கு மைனாரிட்டி, இதில் 4 கல்லூரிகளில் 2 தெலுங்கு மைனாரிட்டி கல்லூரிகள் இருக்கிற 3 தெலுங்கு மைனாரிட்டி கல்லூரி, ஒரு கிறிஸ்டின் மைனாரிட்டி கல்லூரி. தெலுங்கு மைனாரிட்டி 271, 3 கல்லூரியிலுமே தெலுங்கு மைனாரிட்டி சீட்ஸும் இருக்குது. அடுத்து கிறிஸ்டின் மைனாரிட்டி, இது புதுசாக இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷனில் மாணவர்கள் கிறிஸ்டின் மைனாரிட்டிக்கு ஒரு சில சீட் கொடுத்தாங்க. சார் எப்படி சார் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்லேயே மார்க் கம்மியாக சொன்னீங்க, இதுக்கு அதிகமாக இருக்கே சார்னா காரணம் அவங்க கன்னியாகுமரி மாணவர்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு சென்னைக்கோ இதுக்கோ வர வேண்டாம், நான் பக்கத்திலேயே ஒரு கிறிஸ்டின் மைனாரிட்டி இன்ஸ்டியூஷனில் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சில மாணவர்கள் ஸ்பெசிஃபிக்காக அதை கேட்டிருக்கிறாங்க. அதனால் 400 மதிப்பெண் 409 வரைக்கும் கிறிஸ்டின் மைனாரிட்டி இருக்குது. அடுத்து என்ஆர்ஐ மாணவர்கள் 115 மார்க் வரைக்கும் என்ஆர்ஐயில் அலாட்டாக இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியோட கட் ஆஃப். ஸோ மார்க் ரேஞ்சு இதெல்லாம் நான் ஃபஸ்ட்டாக கொடுக்கணும்னு அப்போவே ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதை கொடுத்துட்டேன். உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் வருதோ வந்துடும், பொறுமையாக பார்த்து வச்சுக்கிடுங்க. பட் ஒவ்வொரு காலேஜ் வைஸ் இதுவுமே நம்ம இமீடியட்டாக கொடுக்க போகிறோம். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.